மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் சைபனரி 10ஆம் ஆண்டுக்குரியது. இங்கே நாங்கள் குருலிங்க சங்கம வழிபாடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். குருலிங்க சங்கம வழிபாடு இங்கே நாங்கள் சென்ற வகுப்பிலே குருவை வெற்றி பார்த்துனாங்க. குருவினுடைய இயல்பு வெற்றி பார்த்து நாங்கள் 19வது பாடம். இன்றைக்கு நாங்கள் இலிங்க வழிபாடு பார்ப்போம். இலிங்க வழிபாடு இன்றைக்கு இலிங்கம் அருவுருவத் திருமேனி தான் இலிங்க வழிபாடு. அருவுருவத் திருமேனி சிவபெருமான், அதாவது சிவலிங்கம் அருவுருவத் திருமேனி, சிவபெருமானுடைய அருவுருவத் திருமேனி தான் சிவலிங்கம். இது ஞான சோதி வடிவானது என்று சொல்லப்படுகிறது. சிவலிங்கம் சிவபெருமானுடைய அருவத் திருமேனி, இது ஞான சோதி வடிவானது. அதாவது அந்த சிவலிங்கத்தினுடைய பீடப்பகுதி மற்றது இலிங்கப்பகுதி என்று 2 பகுதி உண்டு. பீடப்பகுதி சக்தியை, இலிங்கம் சிவத்தையும் குறிக்கும். அந்த இலிங்கம் தான் சிவம், பீடம் சக்தியை குறிக்கும். நாயன்மார் சேரமான் பெருமான், சாக்கிய நாயனார் மற்றது கலிக்காமர், பூசலார் இலிங்க வழிபாடு செய்து வீடுபடுது. அப்போ சிவபெருமானுடைய அருவத் திருமேனி பற்றி தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இங்கே அதாவது இலிங்க வழிபாட்டில் முக்கியமான ஒன்று. அந்த இலிங்க வழிபாட்டை இலிங்கம் சிவத்தை குறிக்கின்றது, அதாவது பீடம் சக்தியை குறிக்கின்றது. இந்த இலிங்க வழிபாட்டிலே முத்திய இந்த நாயன்மார்கள் எங்களுடைய சேரமான் பெருமாள் நாயனார், அடுத்து சாக்கிய நாயனார், கலிக்காமர், பூசலார் போன்றவர்களாக இலிங்க வழிபாடு செய்து முத்தி அடைந்தவர்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சிவலிங்கத்தை நாங்கள் பரார்த்த லிங்கம் எனவும் ஆன்மார்த்த லிங்கம் எனவும் 2 வகையிலே நாங்கள் சொல்லலாம். பரார்த்தலிங்கம், ஆன்மார்த்தலிங்கம். யாவரும் வழிபடுவதற்கு திருக்கோயிலில் நிலையாக ஸ்தாபிக்கப்படுவது தான் பரார்த்தலிங்கம். இதெல்லாம் தாவரலிங்கம் என்று சொல்லப்படும். இதற்கு மறுபெயர் தாவரலிங்கம். விசேட சிகிச்சை பெற்றவர்கள் தாமே சிவலிங்க திருமேனியை தீண்டி வழிபட்டு இன்புற வேண்டும் என்ற விருப்பத்தாலே தமது விசேட சிகிச்சா குருவிடம் என்று பெற்று அவரது உபதேசப்படி பூஜிக்கும் சிவலிங்கம் ஆன்மார்த்தலிங்கம் என்று சொல்லப்படும். அல்லது இட்டலிங்கம் என்றும் அதற்கு பெயர். ஆன்மார்த்தலிங்கத்துக்கு இட்டலிங்கம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. ஆகவே ஆன்மார்த்த பூசை ஆயுட்காலம் முழுவதும் செய்வதற்கு சிவபூசை செய்கிறார். ஆயுட்காலம் முழுவதும் சிவபூசை செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த குறைபாடு இல்லாதவராகவும் விதிகளை அறிந்து அனுஷ்டிக்க வல்லவராய் உள்ளவர்களே முற்கூறிய அந்த இலிங்கங்களை பிரதிஷ்டை செய்வார்கள். குறைபாடு அற்றவர்கள் அதே நேரத்தில் விதிகளை எல்லாம் அறிந்து அனுஷ்டானங்களையும் சரியாக பின்பற்றுகின்றவர்கள் மட்டும்தான் இதை செய்வார்கள். மேற்கூறிய இலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபடக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஏனையோர் பூசித்து முடிந்ததும் ஆற்றிலேயோ குளத்திலேயோ விடப்படும் சாணிகலிங்க பூசை செய்வதற்குரியவர்கள். பூசனை ஏனையோர் செய்கிறது. நாங்கள் பூசை முடிஞ்ச விட்டால் ஆற்றிலேயோ குளத்திலேயோ போடக்கொண்டே போனோம். சனிகலிங்க பூசை செய்வதற்குரிய, அதாவது சனிகலிங்கம் என்பது மண், அரிசி, அன்னம், ஆற்றுமணல், கோமயம், வெண்ணெய், உருத்திராக்கம், சந்தனம், சர்க்கரை, முதலியவற்றில் ஒன்றாலே சிவலிங்க வடிவாக அமைத்து பூசிக்கப்படுகின்றது. இப்படியும் வழிபாடு செய்வார். அப்போ இதுதான் இந்த இலிங்க வழிபாடு. இலிங்க வழிபாட்டிலே நாங்கள் 2 வகையாக நாங்கள் பார்த்தோம். ஒன்று பரார்த்தலிங்கம், அடுத்தது ஆன்மார்த்தலிங்கம். ஆன்மார்த்தலிங்கம் திருக்கோயில்களே நிலையாக காணப்படுவது பரார்த்தலிங்கம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது விசேட தீட்சை பெற்றவர்கள் தாமே சிவலிங்க திருமேனியை தீண்டி வழிபட்டு இன்பெற வேண்டும் என்ற விருப்பத்திலே அவர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டது தான் இந்த ஆன்மார்த்தலிங்கம் அல்லது இட்டலிங்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆயுட்காலம் முழுவதும் அவர்கள் இந்த வழிபாட்டை செய்து கொண்டு வருவார்கள். அப்படி செய்கின்றவர்கள் குறைபாடுகள் இல்லாதவர்களால் விதிகளை அனுஷ்டித்து அதன்படி நடப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். இவற்றை விட ஏனையோர் பூசித்து முடிந்ததும் ஏனையோர் என்ன செய்வார்கள்? இவர்கள் பாராட்டு ஏனையோர் தாங்கள் பூசித்து முடிந்ததும் ஆற்றிலேயும் ஒத்திலேயும் விடப்படும் சனிகலிங்க பூசை செய்வதற்குரியவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் பூசை செய்து போட்டு அதை ஆற்றிய உலகத்திலே விட்டுறோம். அப்படியான அந்த சனிகலிங்கம் மண், அரிசி, அன்னம், ஆற்றுமணல், கோமயம், வெண்ணெய், உருத்திராக்கம், இப்படியான சந்தனம், சர்க்கரை, நாங்கள் பிள்ளையார் வழிபாடெல்லாம் இந்த நாங்கள் மஞ்சள் மாவில் அருகம்புல்லை குத்தி சாணத்தில் அருகம்புல்லை அப்படி வைக்கிற மாதிரி இதுவும் உடனே உருவாக்கி செய்கிறது. ஒன்றால் சிவலிங்க வடிவாக அமைத்து பூசிக்கப்படும். இப்படி 3 வகையான அந்த பூசை வழிபாடுகள்
இருக்கின்றன. இதுதான் இலிங்க வழிபாடு என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக சங்கம வழிபாடு பற்றி பார்த்தோம். சங்கம் என்ற அடியார்கள், அடியார் கூட்டம், அடியார்களை வழிபாடு செய்கிறது. சிவனடியார்களை நாங்கள் சிவனடியை பூசித்து வழிபாடு செய்கின்ற ஒரு வழிபாடு தான் சங்கம வழிபாடு. அடியார்களுக்கு மரியாதை கொடுத்து வேணும். அதாவது சிவனடியார் திருக்கூட்டம் சங்கமம் எனப்படும். அது ஒரு சங்கம் மாதிரி சங்கமம். சிவருமான அன்பு பூண்டொழுகுவோர் சிவனடியார்களாகும். திருஞான சம்பந்தருடைய காலத்திலே, திருநாவுக்கரசர் காலத்திலே இது சங்கம வழிபாடு பிரசித்தி பெற்றதாக இருந்தது. அவர்கள் கோயில்கள் தோறும் அப்படியே அடியார் கூட்டமாக செய்வாங்க. எல்லோரையும் அடியார் சிவனையுமே பாவித்து அங்கே செய்வார். பக்தி நதி காலம் அந்த கருத்திலே சொல்லப்பட்டது. ஆகவே இவர்கள் சிவபெருமான் நினைத்தாலும், அவரை பற்றி கேட்டாலும், அவரது சைவ திருமேனியை கண்டாலும் தன் வசம் எடுப்பார். அவர்கள் கண்டாலே தம் வசம் எடுப்பார். அவருடைய பெயரை கேட்டாலே தம் வசம் எடுப்பார். அவரது தெய்வ திருமேனியை கண்டாலே இப்படி தன் வசம் இழப்பர் என்று சொல்லுவார். சிவபெருமானுக்கு திருத்தொண்டு புரிவதும் அவரது புகழைப்பாடியின் திருவிந்தத்தை ஊதி இன்புறுவார். இவர்கள் தான் இந்த சங்கமத்துக்குரியவர்கள். சிவபெருமான் நினைக்கச் செய்யும் சிவ சின்னங்களை அணிந்து திருமேனியுடையவர்களாக இருப்பார். சிவ சின்னங்களை அணிந்தவர்களாக இருப்பார். அடியார்க்குரிய பாவனை, செயல், வேடம் இவற்றை எல்லாம் உடைய எவரும் சிவமாக எண்ணி வழிபடுவதற்குரியவர் என்று சொல்லப்படுகிறது. அதான் மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண தொழுமே என்று அந்த ஒரு தொடர் இங்கே சொல்லப்படுகின்றது. மாலர நேயம் மலிந்தவர் வேடமும், மலிந்தவர் ஆலய நேரம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண தொழுமே என்று இங்கே கூறப்படுகிறது. சிவனடியார்களை காணச் செல்லுங்கால் கையில் யாதையினம் கொண்டு செல்லுதலும், அதனை அவர் முன் வைத்து வணங்குதலும், அவர் அனுமதியுடன் இருந்து அவர் கூறும் நல்லுரைகளை கேட்டலும் ஒரு முறை. நமது இல்லத்துக்கு வரும் அடியாரை எதிர்கொண்டு வரவேற்றி இன்சல் கூறி ஆசனத்திரித்து உபசரித்து வணங்கி அவர் செல்லுங்காலம் வழி அனுப்பி வருதல் வேண்டும். இது ஒரு விருந்தோம்பலில் சிறப்பான ஒரு முறை. நான்மார்கள் அப்பூதியர்கள் திருநீலகண்ட நாயனார், இயற்பகையார், திருத்தொண்டர், லியான்குடிமார் முதலும் சிவனடியார்களை வழிபட்டு வீடு கூறுகின்றனர். அப்போ இந்த 63 நாயன்மார்கள் நாங்கள் சொல்லுகின்ற இந்த நாயன்மார்கள் இந்த சிவனடியார்களை வழிபட்டு வீடு பெறுகின்றவர்கள். அப்பூதியடிகள் நாவுக்கரசரை வழிபட்டவர், திருநீலகண்டனர் என சம்பந்தருக்கு பின்னாலே சென்றவர், இயற்பகையார், திருத்தொண்டர், லியான்குடிமார் நாயனர் சிவனடியார்கள் எல்லாம் வழிபட்டவர் ஆகியோர் சிவனடியார்களை வழிபட்டு வீடு பெறுகின்ற அடியார்களாக கருதப்படுகிறார்கள். அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்று வேண்டுகின்றார் மாணிக்கவாசகர். அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்று சொல்லுவார். அடியார் நடுவிலே நீ இருக்கிறாய். அப்போ அடியார் கூட்டத்தில் நீ இருக்கிறாய், அடியாருக்குள்ளே இருக்கின்றாய் என்று சொல்லுவார். ஆவரித்து திருதலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கிறந்தார் அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. இது நாவுக்கரசருடைய கூற்று என்கின்றார் அப்பர் பெருமான். சுந்தரமூர்த்தி திருத்தொண்டர் தொகையிலே ஒவ்வொரு நாயன்மாரையும் விதந்து ஓதி அவர்களுக்கு தாம் அடியார் என கூறிக்கொள்வார். இல்லைவாள் அந்த ரதம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்ட நாயனார்க்கும் அடியேன் என்று அவர் அங்கே பாடுகின்றார். அங்கே அடியார் சிவனான் உள்ள அன்பு அவரது அடியாரிடமும் பரவுதலால் அவர் மேல் உள்ள அன்பு மேலும் மேலும் வளர்ந்து உறுதிப்படுகிறது. இப்படி நாயன்மார்கள் எங்களுக்கு இதற்கு வழிகாட்டியாக எங்களுக்கு அமைந்திருக்கிறார். சிவனடியார்கள் சங்கமம் என்பது அவரது உள்ளத்தில் உள்ள கீழான எண்ணங்களை அகற்றி உயர்வான எண்ணங்களை உண்டாக்குகிற சங்கமம் என்று சொல்லுகிற போது அங்கே ஒரு உயர்வான எண்ணம் ஏற்படுகிறது. உலகப்பற்றை நீக்கி தெய்வப்பற்றை எங்களுக்கு ஏற்படுத்துவதாக அமைகின்றது. சிவனடியார்களுக்கு செய்யும் திருத்தொண்டும் வழிபாடும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி பக்தியையும் வைராக்கியத்தையும் வளர்க்க வல்லது என்று சொல்லுகிறார், உதவுகின்றது. விளங்குதோ? இதுதான் நாங்கள் இதுவரையும் பார்த்தது. சென்ற வகுப்பிலே நாங்கள் குருவை பற்றி பார்த்தோம். இங்கே உள்ள வினாக்களை பார்த்தோம். ஞான குரு என்று சொல்லப்படுவோர் யார்? எல்லாவற்றையும் அறிந்த உபதேசம் செய்யக்கூடிய சகலாக பண்டித உடையவர் தான் ஞானகுரு. சிவன் ஞானகுருவாக, சிவபெருமான் ஞானகுருவாக மாணிக்கவாசகருக்கு உபதேசித்தார் என்று சொல்லப்படுது. ஞான உபதேசம் பெற்ற குருவினுடைய சிறப்புகள் அவர் பற்றற்றவராகவும் அதை எல்லா சகலங்களையும் கற்றவர்களாகவும்
முன்மாதிரியாக நடக்கின்ற ஒருவராகவும் வருகின்றார். அதனால் ஆசிரியையும் குரு என்று சொல்லுகிறோம். ஆசிரியரும் அவ்வாறு உலகத்துக்கு முன்மாதிரியாக நடக்கின்ற ஒருவரை குரு என்ற அந்த ஸ்தானத்திலே நாங்கள் பெறுகிறோம். குருவுக்கு செய்யும் வழிபாடு, அக்காலத்திலே குருவுக்கு செய்கின்ற வழிபாடுன்றது மிக முக்கியமான ஒன்று. குருவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாவற்றையும் மாணவர்கள் செய்து கொடுப்பார்கள். அந்த பரம்பரை இப்பொழுது அறிய கொண்டு போகின்றது. ஆனால் அது ஒரு சிறப்பான ஒன்று. அப்போ குருவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்வதனால இவருக்கு கல்வி பெறு தானாகவே வந்து சேரும். அதுதான் சொல்கிறார், குருவை யார் வணங்கி உள்ளன்போடு வணங்கி கல்வி கற்கிறார்களோ அவர்களுக்கு கல்வி தானாகவே சித்திக்கும் என்று சொல்லப்படும். குருவினுடைய அந்த அதாவது அன்பு கிடைக்கின்ற போது கல்வி தன்பாட்ட அவருக்கு வரும். ஆகவே குருவை நாங்கள் மதிக்க வேணும், குருவுக்கு நல்ல மதிப்பு கொடுக்க வேணும். அது மிக முக்கியமானது. அது பழைய காலத்திலேருந்து இருந்து வருகின்ற ஒரு வளமை. ஆனால் இப்பொழுது அறியக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் கல்வி கற்கின்ற காலத்திலே உங்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியருக்கு நல்ல மதிப்பு கொடுத்து வர வேணும். அவருக்கு அவருடைய சொற்களை அவருடைய நடத்தைகளை நாங்கள் அவதானித்து அவர் பின்பற்றி சொல்லுகின்ற நல்ல வழிமுறைகளை கேட்டு ஒழுக வேண்டியது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. அதுதான் குரு வழிபாடு என்பது மிக முக்கியம். ஆரம்ப காலத்திலே எங்களுடைய நாயன்மார்கள் சந்தான குருவர்கள் போன்றவர்களெல்லாம் இந்த குரு சீட பரம்பரையில் தான் வந்திருக்கார் ஒவ்வொருவர். அப்போ குரு சீட திண்ணைப்பள்ளி கூடங்களில் குருவானவர் இருப்பார். குரு அக்காலத்தில் குருவுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து மாணவர்கள் செய்து முடித்த பிற்பாடு அமைதியாக குரு இருக்கிற போது தான் அவரிடம் பாடம் கேட்பார். அப்போ அந்த வகையிலே அவ்வளவு மரியாதைகள் செய்து கொடுப்பார்கள் குருவுக்கு. அப்போ அந்த பண்பாடு இப்பொழுது அறியக்கொண்டு போகின்றது. அதை நாங்கள் மீண்டுகளை செய்ய இந்த புதிய சமுதாயத்தை உருவாக்க மாணவர்கள் புதியவர்கள் உருவாக வேண்டும். அந்த வகையிலே குரு மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றார். குருவுக்கு செய்கின்ற வழிபாடு இதுதான். பரார்த்தலிங்கம் ஆர்மார்த்தலிங்கம் என்பவற்றுக்கிடையே வேறுபாடு. பரார்த்தலிங்கம் என்றால் நான் அந்த கோயில்களிலே நாங்கள் வழிபடுகின்ற லிங்கங்கள் பரார்த்தலிங்கம் என்றும், ஆர்மார்த்தலிங்கம் நாங்கள் சிவபூசை கருதி நாங்களாகவே செய்து கொள்ளுகின்ற அந்த லிங்க பூசை. மற்றது இதனை விட சனிகலிங்க பூசை என்றால் என்னென்னு சொல்லவிட அது இந்த ஆர்மார்த்தலிங்க பூசையை விட இது வித்தியாசமானது. இது நாங்கள் நினைத்தவுடனே சிவலிங்க பூசை செய்ய வேணுமென்றால் மண்ணாலேயோ அல்லது மணனாலேயோ அல்லது வேறு ருத்ராக்கதானே இப்படி பல்வேறு பொருட்களால் மாவாலேயோ நாங்கள் லிங்கத்தை செய்து பூசை செய்து போட்டு பிறகு நாங்கள் அதை காற்றிலேயோ குளத்திலேயோ கரைத்து விடுவது. இப்போ இது சனிகலிங்கம் என்று சொல்லுவார். சங்கமம் என்று சொன்னால் என்ன? சங்கம் என்ற அடியார் கூட்டத்தை தான் சங்கமம் என்று சொல்லுகிறார். சிவனடியார்களின் இயல்பும், சிவனடியார்கள் சிவனினையே போற்றப்படுவது, சிவபெருமானுடைய தன்மையை உடையவர்களால் என்று கருதப்படுகின்றனர். சிவனுக்கு தொண்டு செய்பவர்களை சிவனாகவே பாவிக்கின்ற சிவன் எனவே அவர்களை நாங்கள் பாவிக்கின்ற ஒரு நிலை. ஆகவே சிவனடியார் போற்றப்படும். சிவனடியார் வழிபாட்டினாலே ஏற்படும் நன்மைகள் சிவனடியார் வழிபாட்டினாலும் முத்தியடைந்த நாயன்மார்கள் பற்றி கணக்கு சொல்லார். வழிபாட்டு சிறப்பை நாயன்மார்கள் எவ்வாறு சேர்த்திருக்கிறோம் அந்த சிவனடியாருடைய வரலாறு பற்றி வழிபாட்டு சிறப்பை பற்றி நாயன்மார்கள் சொல்லியிருக்கிறார். மாணிக்கவாசர் சொல்லியிருக்கிறார், நாவுக்கரசு நாயனர் சொல்லியிருக்கிறார், சுந்தரர் சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லோரும் சொல்லியிருக்கிறார். சிவனடியார் வழிபாட்டில் பல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும். சிவனை நாங்கள் வழிபடுவதற்கு சமந்த சிவனடியார் வழிபடுவோம். அவளுக்கு நாங்கள் தொண்டு செய்வது சிவனுக்கு செய்கிறது உண்டு. ஆகவே சிவனுக்கு செய்கின்ற அந்த செயல்களெல்லாம் அவர்களுக்கு செய்கின்ற போது நாங்கள் சிவனுக்கு செய்வதாகவே அமைகின்றது. அதனால் எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், எங்களுக்கு நல்லனவெல்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுது. ஆகவே இப்பொழுது இதுவரையும் நாங்கள் குருலிங்க சங்கம வழிபாடு பற்றி நாங்கள் பார்த்தோம். இதை பற்றிய நீங்கள் குருலிங்க வழிபாடுக்கும் லிங்க வழிபாடு சிவனடியார் வழிபாடு வெளியேற்றும் முற்றிய அந்த நாயன்மார்கள் பற்றிய ஒரு அட்டவணையை நீங்கள் தயாரித்து வகுப்புறையில் செய்து பார்க்கலாம். இது உங்களுடைய செயற்பாடு. அடுத்தது நாட்டார் வழிபாடு என்ற தலைப்புக்கு போவோம். நாட்டார் வழிபாடு என்பது எங்களுடைய இந்து சமயத்திலே ஒரு முக்கியமான ஒன்று. அதாவது ஆகம வழிபடி நடைபெறுகின்ற கோயில்களும் இருக்கின்ற, ஆகம வழி இல்லாத கோயில்களும் எங்கள் மத்தியிலே இருக்கின்றன. இதில் ஆகம வழி இல்லாத கோயில்கள் அநேகமாக நாட்டார் வழிபாட்டு
முறையிலே அடங்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை கிராமிய வழிபாட்டு முறை என்று சொல்லலாம். கிராமங்களிலே பல்வேறு தெய்வங்களை நாங்கள் வழிபாட்டு முறையிலே அமைத்திருக்கின்றோம். கண்ணகை வழிபாடும் அந்த கிராமிய வழிபாட்டு தெய்வத்திலால் உருவான ஒன்றாகத்தான் கருதப்படுது. அதே மாதிரி எங்களது வைரவ சூலம் வைக்கிறதும் அதுவும் இருந்தது. அது பிறகு இப்பொழுது ஆகம முறைப்படி எல்லாம் வந்துவிட, கிராம முறைப்படி வந்தது, பிறகு ஆகம முறைப்படி வந்தவைகளாகவும் கருதப்படுகின்றன. ஆகவே இந்த நாட்டார் வழிபாட்டு முறையிலேயும் பல காத்தவராயன் மற்றது பிற கனோக்க பெரியண்ணன் இப்படி கன தெய்வங்கள் எல்லாம் நாங்கள் நாட்டார் வழிபாட்டு முறையிலே பல காளி மற்றது பெண் தெய்வங்கள் எல்லாம் வருகின்றன. கொற்றவை இப்படி கணக்க வருது. இவை எல்லாம் இந்த நாட்டார் வழிபாட்டு முறைகளிலே வருகின்றது. அவை பற்றி நாங்கள் பார்த்தோம். இந்து சமய வழிபாட்டு முறைகளை ஆகமன் சார் வழிபாடு, ஆகமன் சாரா வழிபாடு என்று 2 வகையாக வகைப்படுத்தலாம். நான் சொன்னது ஆகமமான வழிபாடு தான். நாங்கள் எங்களுடைய கோயில்களிலே இருக்கின்ற இந்த அதாவது பிரசித்தி பெற்ற கோயில்கள் என்று நாங்கள் அமைத்து வழிபடுகின்ற கோயில்கள் எல்லாம் ஆகம வழிபாட்டு முறை, அதாவது எங்களுக்கு சிவாச்சாரியாராக இருக்கிற அந்த குருமார்கள் அவர்களுடைய அந்த முறையிலே, அவர்களுடைய வழிபாட்டு முறையிலே வந்தது தான் இந்த ஆகம வழிபாட்டு முறை. அவர்களை கொண்டு நாங்கள் வழிபாட்டு செய்கின்ற முறை. மற்ற கிராமிய வழிபாடு, இந்த நாட்டார் வழிபாடில் அவர்கள் அல்லாதவர்களும் நாங்கள் செய்கின்ற ஒரு வழிபாட்டு முறை தான் ஆகமன் சாராத வழிபாட்டு முறைகள் என்றிருக்கின்றன. சில இடத்துல பூசைகள் நடைபெறுவதில்லை, ஆனால் வாய்கட்டி பூசைகள்னு சொல்லி செய்வார்கள். அதே மாதிரி வேறு அதற்கண்டு குறிப்பிட்டவர்கள், அந்த குலத்திலே வந்தவர்கள், அந்த பகுதியிலே இருக்கின்றவர்கள் சிலர் அந்த வழிபாடுகளை செய்து கொண்டு போவார்கள். அப்படி வருகின்ற இந்த கிராமிய வழிபாட்டு, அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு குடிமகன் அந்த பரம்பரை வழியாக அதை செய்து கொண்டு வருவது. இப்படியாக ஆகமன் சாராத வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. அதாவது இந்த ஆகமன் சாராத வழிபாடு என்பது ஆகமங்களின் அடிப்படையில் அன்றி பாரம்பரியமாக மரபுகளின் அடிப்படையிலே இடம்பெறும். பாரம்பரியமாக மரபுகள் சில இடங்களில் மட்டக்களப்பு கோயிலே அநேகமான கோயில்களில் அப்படியான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. பாரம்பரியமாக மரபுகளின் அடிப்படையிலே அவர்கள் தான் அந்த கோயிலை பூஜை செய்வர்களாக, அங்கே சகல கர்மங்களையும் செய்வர்களாக காணப்படுவார்கள். அங்கே வண்ணக்கர் அப்படி இப்படிலாம் சொல்லி வருவார்கள். பெருந்தெய்வங்களாக கொள்ளப்படும் சிவன், திருமால் முதலான தெய்வங்களுக்கு அன்று சிறு தெய்வங்கள் என்ன நாகதம்பிரான் அப்படியானவர்கள், இடும்பன் முதலான தெய்வங்களுக்கே இத்தகைய வழிபாட்டு முறைகள் மேற்கொள்ளப்படும். ஆகமன் சாராத வழிபாட்டை கிராமிய தெய்வ வழிபாடு, இல்லை நாட்டார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு என்றெல்லாம் சொல்லுவார். நான் சொன்னது மாதிரி அப்போ நாட்டார் வழிபாட்டு நாங்கள் கிராமிய தெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு என்றெல்லாம் நாங்கள் அவற்றை அழைக்கக்கூடியதாக. ஆகம் சாரா வழிபாட்டிலே சடங்குகள் பிரதான இடத்தை வகிக்கின்றன. சடங்குகள் என்று நாட்டார் வழிபாட்டு இடம்பெறுவது, சடங்குகள் அங்கே பிரதானமான ஒரு இடத்தை, அங்கே சில சடங்குகள் செய்வார்கள். அது ஆகம வழிபாட்டிலே இல்லாத வகையிலே அங்கே ஒரு சடங்கு முறை நடைபெறுகின்றது. சடங்கு முறைகள் இப்போ நான் சொன்ன ஒரு வேள்வி என்று சொல்கிறோம். வேள்வி என்று சொன்னால் அது ஆகம வழிபாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாகத்தான் இருந்தது. இப்பொழுது ஆகம வழிபாட்டுக்குள்ளேயே அந்த வேள்வி வரக்கூடியதாக இருக்குது சில கோயில்கள். ஆனால் முற்காண்டு அது வேள்வி என்றது பெருந்தொகையான உணவு பண்டங்களை எல்லாவற்றையும் சமைக்கிறது, பலகார வகைகள் எல்லாம் செய்கிறது, எல்லாவற்றையும் செய்து அந்த தினத்திலே முந்தி பலியிடுகிற அந்த படைப்பெல்லாம் இப்போ எல்லாம் பலியிடுறதெல்லாம் இப்போ நிப்பாட்டப்பட்டிருக்கு. அது அப்படியான சில வழிபாட்டு முறைகள்லாம் கிராமிய வழிபாட்டு முறைகள்லாம் இருந்திருக்கு. வேள்வி இந்த சடங்காக சொல்லுவார். சடங்கு என்ற சொல்லுக்கு செயல் என பொருள் கொள்ளலாம். சிறு தெய்வங்களுக்கு நம்பிக்கை அடிப்படையில் பக்தியோடு ஆற்றப்படும் செயல்கள் சடங்கு. சிறு தெய்வங்களுக்கு இப்போ நம்பிக்கையோடு ஆற்றுகின்ற பொங்கல் வைக்கிறது அல்லது இப்படி ஒரு வேள்வி வைக்கிறது எல்லாம் நம்பிக்கையோடு செய்கிறது. நான் வர்ற விஷம் வேள்விக்கு நான் இவ்வளோ எல்லாம் செய்வேன், இது ஒரு நம்பிக்கை. பொங்கல் செய்வேன், இது ஒரு நம்பிக்கை. அப்போ இதுதான் அது சடங்கு, பக்தியோடு ஆற்றப்படும் சடங்கு. இந்த ஆகமசாரா வழிபாட்டு சடங்குகள் இந்தியா, இலங்கை உட்பட இந்துக்களின் பாரம்பரியமாக வாழும் எல்லா இடங்களிலும் காணப்படுது. பாரம்பரியமாக இந்துக்கள் வாழுகின்ற எல்லா இடங்களும் நாட்டார் வழிபாட்டு எளிமையான நடைமுறைகளை கொண்டதாகும். பாரம்பரிய பண்பாடுகளை பேணி வருவதாகவும் பாரம்பரியமாக
பண்பாடுகளை பேணி வருகின்ற ஒரு நடைமுறை. தரம் 9 சில நாட்டார் தெய்வங்கள் பற்றி படித்து இங்கு திரௌபதி அம்மன், பைரவர் ஆகிய தெய்வங்களுக்கான வழிபாட்டு முறைகள் பற்றி அறிந்து கொள்ளும். இப்போ திரௌபதி அம்மன் இருக்கிற ஆலயம், பைரவர் ஆலயம். பைரவர் ஆலயம் நாட்டார் வழிபாட்டில் இருந்தால் இப்பொழுது ஆகம வழிபாட்டுக்கும் கோயில்கள் வந்துவிட்டன. இந்த பைரவ வழிபாடுகளும் கிராமிய வழிபாட்டு முறையில் இருந்த தெய்வம்தான். திரௌபதி அம்மன் வழிபாட்டை பாருங்கள். திரௌபதி அம்மன் என்றது, திரௌபதியை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாண்டவருடைய மனைவியாக இருந்தவர் என்ன, அந்த கதையின் மூலம் அப்படிப்பட்ட அந்த திரௌபதி இப்பொழுது அம்மனாக பருவகித்து இப்பொழுது அது ஒரு வழிபாட்டு முறையாக கிராமிய வழிபாட்டிலே வருகின்றது கற்புக்கரசியாக. இங்கே ஒரு திரௌபதி அம்மன் கோயில் இங்கே செல்லப்படுகிறது. இலங்கையிலே நிலவும் நாட்டார் மரபு சார்ந்த வழிபாடுகள் குறிப்பிடத்தக்கது ஒன்றுதான் திரௌபதி அம்மன் வழிபாடு. திரௌபதி மகாபாரதம் என்ற இதிகாசத்தின் நாயகியாக விளங்குவர். பாஞ்சால மன்னன் புத்திரப்பேறு வேண்டி யாகம் செய்தபோது யாகாக்கினியிலிருந்து தோன்றியவர். பஞ்சபாண்டவரின் மனைவி துரியோதன முதலானவர்கள் தன்னை அநீதியா முறையை அவமானப்படுத்த முயன்ற போது வெகுண்டு நீதி கெட்டவர், தெய்வத்துணையாலே தனது மானத்தை தானே காத்து கொண்டவர். தன்னை அவமானப்படுத்த முனைந்த போது அவிழ்ந்த தன் கூந்தலை துரியோதன முதலானோரை அழித்த பின்னரே முடிப்பதாக சபதம் மேற்கொண்டு அச்சபதத்தை நிறைவேற்றியவர். நீதி உணர்வும் மான உணர்வும் வீரமும் பெண்மையும் நிறைந்த அவள் பொது மக்களாலே தெய்வ நிலையில் வைத்து போற்றப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒருவர் அங்கே தெய்வ நிலைக்கு போற்றப்படுகின்றார். நீதியுணர்வு, மான உணர்வு, வீரம், பெண்மை இவையெல்லாம் சேர்ந்தது ஒரு திரௌபதி அம்மன் வழிபாடு இலங்கையின் கிழக்கு கரையிலே மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களிலே மேற்கு கரையிலும் புத்தளம் மாவட்டத்தில் சிறப்பித்து விளங்குகிறது. புத்தளத்திலே திரௌபதி அம்மன் வழிபாடு. இலங்கை கிழக்கிலங்கையில் பாண்டிருப்பு, பழுகாமம், புளியந்தீவு, மட்டிக்களி, புத்தூர், மகளவெட்டுவான் முதலான இடங்களிலே திரௌபதி அம்மனுக்கு ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன. பாருங்கள், கிழக்கிலங்கையில் இதுவே இருக்கு. இவற்றில் பாண்டிருப்பிலே அமைந்திருக்கின்ற திரௌபதி அம்மன் ஆலயமே மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். பாண்டிருப்பிலே இருக்கின்ற திரௌபதி அம்மன் ஆலயம் பாண்டவர்கள் உறைந்திருந்த இடம் என்ற காரணத்தினாலே பாண்டிருப்பு என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் கூறுகிறார். பாண்டவர்கள் இதில் உறைந்திருந்தார்கள். மட்டக்களப்பு நகரிலிருந்து தெற்கே ஏறக்குரிய 30 கிலோமீட்டர் தொலைவிலே பாண்டிருப்பு கிராமம் அமைந்திருக்கிறது. மட்டக்களப்பிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் பாண்டிருப்பு. அங்கு திரௌபதி அம்மன் கோயில் அமைவதற்கு தாதன் என்பவன் காரணமாக இருந்தான் என்றும் தாதன் கல்வெட்டு கூறுகிறது. தாதன் என்ற கல்வெட்டு கூறுகிறது. இந்த ஆலயத்தில் வேடாந்த சடங்குகள் புரட்டாசி மாதத்திலே வரும். ஒரு செவ்வாய்க்கிழமை கதவு திறத்தல் என்ற வைபவத்தில் ஆரம்பமாகி அடுத்து வரும் பூரணியோடு கூடிய வெள்ளிக்கிழமையில் நிறைவு பெறும் என்று சொல்கிறது. இச்சடங்கு 18 நாட்கள் இடம்பெறும். இங்கு இடம்பெறும் முக்கிய சடங்குகளான கொடியேற்ற சடங்கு ஒன்று நடக்கும். பிறகு சமயம் எடுத்தல் என்ற ஒரு சடங்கு, சுவாமி எழுந்தருள பண்ணுதல் சடங்கு, நாட்கால் சடங்கு, தீமிதிப்பு, பார்ப்பள்ளையம் என்பனவெல்லாம் நடக்கும். இன்னும் இருக்குதா? வெட்டுச்சடங்கு, நாட்கால் வெட்டுச்சடங்கு, கல்யாணக்கால் வெட்டுச்சடங்கு, வனவாசம் போதல், தவநிலை சடங்கு, தீமிதிப்பு, பார்ப்பள்ளையம் என்றெல்லாம் இருக்குது. வெற்றி இருக்கின்றது பாருங்கள். சுவாமி சடங்குகள், கொடியேற்ற சடங்கு, சமயம் எடுத்தல், சுவாமி எழுந்தருள பண்ணல், நாட்கால் வெட்டும் சடங்கு, கல்யாணக்கால் வெட்டும் சடங்கு, வனவாசம் போதல், தவநிலை சடங்கு, தீமிதிப்பு, பார்ப்பள்ளியம் என்றெல்லாம் சொல்லுங்கள். இங்கு இடம்பெறும் சடங்குகளில் சிலர் பாண்டவர் முதலான மகாபாரத பாத்திரங்களாக வேடமிட்டு அவர்கள் சடங்குகளிலே பங்கேற்பது முக்கியமான அம்சங்கள். பாண்டவர்கள் முதலானவராக வேடமிடுவதற்கு
பரம்பரையாக உரித்துடையவர்கள் இருக்கிறார். அங்கே பரம்பரையாக அதை செய்து கொள்கின்றவர்கள் இருக்கிறார். இவர்கள் மகாபாரத கதையை நிகழ்த்தி காட்டும் வகையிலே சில சடங்குகள் அமையப்பெறுகின்றன. புத்தளம் மாவட்டத்தில் உள்ள உடப்பு, முந்தல் ஆகிய கிராமங்கள் திரௌபதி அம்மன் வழிபாட்டு சிறப்புற்று விளங்குகிறது. உடப்பு கிராம மக்கள் தங்களை பாண்டவர்களது வம்சத்தவர்களாக குரு வம்சத்தை கருதி கொள்ளுகிறார். புத்தகத்தில் உடப்பிலே பல ஆலயங்கள் இருந்தாலும் உடப்பு மக்களும் குலதெய்வமாக விளங்குவது திரௌபதி அம்மன். பல ஆலயங்கள் இருந்தாலும் குலதெய்வமாக இந்த திரௌபதி அம்மனைத்தான் சொல்லுகிறார். இவ்வாலயம் அன்னை காலத்தில் ஸ்ரீ சத்யபாமா ருக்குமணி சமேத பார்த்தசாரதி கோயிலாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. அந்த கோயில் இப்பொழுது சத்யபாமா ருக்குமணி சமேத பார்த்தசாரதி கோயிலாக மாற்றம் பெற்றும் இருக்கு. இங்கு பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஆகம முறைப்படி வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை மார்கழி மாதத்தில் மகோத்சவம் நடைபெற்று வருகிறது. என்னும் இந்த ஆலயத்தில் திரௌபதி அம்மனுக்கு இடம்பெறும் வருடாந்த சடங்குகளே பிரசித்தமானவையாகவும் உணர்வுபூர்வமாகவும் விளங்குகின்றன. இச்சடங்குகள் வருடாந்த ஆடி மாதத்தில் 18 நாட்கள் இடம்பெறுகின்ற சடங்குகள். அதாவது திரௌபதி அம்மனுக்கு நடைபெறுகின்ற சடங்குகள் 18 நாட்கள் நடைபெறும். 18ஆம் நாள் இடம்பெறும் தீமிதிப்பு வைபவம் பிரசித்தமானதாக கருதப்படுகிறது. இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் தீமிதிப்பார். 19ஆம் நாள் தருமர் பட்டாபிஷேகம் இடம்பெறும். தருமருடைய பட்டாபிஷேகம் நடைபெறும். இங்கு இடம்பெறும் சடங்குகளும் மட்டக்களப்பு போலவே மகாபாரத கதையை அடிப்படையாக கொண்டு அமைகின்றன. மகாபாரத பாத்திரங்களாக வேடம்பெறுதலும் இங்கு இடம்பெறுகின்றது என்று 2 வகையான அந்த திரௌபதி அம்மனை பற்றி நாங்கள் இதில் பார்த்தோம். இது நாட்டார் வழிபாட்டில் ஒரு பகுதி. அடுத்தது பைரவர் வழிபாடு பற்றி இங்கே சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பைரவர் வழிபாட்டை பார்ப்போம். இது நாட்டார் தெய்வங்களில் ஒன்று. இந்துக்கள் மத்தியிலே பைரவர் ஆகம மரபுக்கு புறம்பான முறையிலும் வழிபடப்படுகிறார். ஆகம முறையிலையும் வழிபடப்படுகிறோம். ஆகம மரபுக்கு புறம்பான முறையிலே வழிபடுகிற ஒரு மரபும் இருக்குது. ஆகம வழிபாட்டிலேயும் இந்த பைரவர் வந்து விட்டார். இப்போ பைரவர் ஒரு மர நிழல் திரிசூல வடிவிலே மிக எளிய வடிவிலும் விளங்குவார். மர நிழலில் 3 திரிசூல வடிவில் வடிவிலையும் இருப்பார். பரிவார தெய்வங்களுக்கு மத்திய கற்பகிரகத்தில் மூலமூர்த்தியாகவும் விளங்குகிறார். பரிவார தெய்வங்களும் பருவத்திலே மூலமூர்த்தியாக இப்பொழுது ஆகம முறைப்படி வந்திருக்கின்றன. விசேட தினங்கள் மாத்திரமே விளக்கேற்றது முத்தியும் முதல் நித்திய நைமித்திய நெறிகளிலே மகோத்சவம் நிகழ்த்துவது வரை அவருக்கான வழிபாடுகள் இப்பொழுது வேறுபட்டு இருக்கிறது. நைமித்திய நெறிகளே மகோத்சவம் நிகழ்த்துவது வரையிலே அவருக்கான வழிபாடு பல்வேறுபட்ட நிலையிலே அமைகின்றது. பைரவர் கிராமிய தெய்வம், காவற் தெய்வம், இரத்தப்பலி ஏற்கும் தெய்வம் என்றெல்லாம் கருதப்படும் வழிபடப்படுகின்றார். இவர் சிவகுமாரர். இதற்கும் மேலாக சிவமூர்த்தமே என்று கருதியும் வழிபடுகின்றார்கள். சிவகுமாரன் சொல்லுவார்கள், சிவமூர்த்தம் என்றும் சொல்லுவார்கள். இந்த கதை ஒன்று சொல்லப்படுது. விநாயகர் சிவபுராணத்திலே தோன்றி கஜமுகாசனை சங்காரம் செய்தார். விநாயகர் முருகப்பெருமான் சிவனிடத்திலிருந்து சூரனை சங்காரம் செய்தார். அதுபோலேயே சிவபுராணத்தில் பைரவர் தோன்றினார். இங்கே விநாயகரும் சிவபுராணத்திலே தோன்றி கஜமுகாசனை சங்காரம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி முருகப்பெருமானும் சிவனிடத்திலே தோன்றி சூரனை சங்காரம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல சிவபுராணத்திலிருந்து பைரவர் தோன்றினார். 5 தலைகளோடு விளங்குவதாலே தன்னையும் சிவனுக்கு நிகராக கருதி சிவனிந்த செய்த பிரம்மனின் 5 தலைகள் ஒன்றை கொய்து அவன் ஆணவத்தை அடக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அப்பர் சுவாமி சிவன் வேறு பைரவர் வேறு என்ற வேற்றுமைப்படுத்தால் சிவனை பைரவராகவே கருதி பிரமந்தன் சிரம் அறிந்த பெரியோய் போற்றி என்று குறிப்பார். பிரமந்தன் சிரம் அறிந்த பெரியோய் போற்றி என்று சொல்லுகிறார். ஆகவே சிராமங்களிலே கிராமிய சடங்கு பாடல்களிலும் பைரவமூர்த்தியின் தோற்றம் விவரிக்கப்படுகிறது. உடுக்கு, சூலம், கபாலம் என்பவற்றை அவர் ஏந்தியிருக்கிறார். ஆடையற்ற கோலத்திலே திகாம்பரராக காட்சியளிக்கிறார். அக்கினி சுவாலை போல
மேல் நோக்கி எழுந்த சிவந்த சடைகளோடு கோரப் பற்களோடும் திகழ்கின்றார். பாம்பியை அரையானாகவும் பூநூலாகவும் அணிந்திருக்கிறார். நாயை வாகனமாகவும் கொண்டிருக்கிறார். பைரவருடைய தோற்றம். பைரவருக்கு உரிய திருநாமங்களில் ஒன்று சேத்திர பாலகர் என்பதாகும். சேத்திரம் என்றால் இடம், தலம் என்ற பொருள். பாலகர் என்றால் பரிபாலிப்பவர், காவல் செய்வர் என்பது பொருள். கோயில்களில் மாத்திரமன்றி நகரங்கள், கிராமங்களில் எல்லாம் பைரவர் காவல் தெய்வமாக வீற்றிருக்கிறார். பைரவர் ஆகம நிலையில் வழிபடும் போது பெரும்பாலும் ஞான பைரவர் என பேசப்படுகிறார். ஆகம நிலையிலே அவர் ஞான பைரவராக பேசப்படுகிறார். கால பைரவர், மகாபைரவர் முதலான பெயர்களாலும் சுட்டப்படுவார். கிராமிய வழிபாட்டு மரபிலே அவர் சுடலை பைரவர், காட்டு பைரவர், நிறுத்த பைரவர் என்ற பெயர்களாலே சூட்டப்படுவார். பைரவர் மிக எளிய முறையிலான வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வார். மக்கள் செல்ல அஞ்சின் சுடலை காடு முதலான இடங்களிலும் வீற்றிருந்து மக்களின் நச்சத்தை போக்குவர். இந்த வகையிலே இந்த பைரவர் வழிபாடு இங்கே பேசப்படுகின்றது. இது தொடர்ந்து பைரவர் வழிபாடு பற்றி நாங்கள் அடுத்த வகுப்பிலே தொடர்ச்சியாக பைரவர் வழிபாட்டை பார்ப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.